ஒரு வீடு இருக்க மாட்டா பரவாயில்ல, ஒரு வீட்டில் இருந்து எப்படியாவது ஒரு சின்ன சின்ன தொழில்களை செஞ்சுட்டு பிள்ளைங்களை பார்ப்பான். அந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்க கஷ்டம் வருது, எல்லா இடமும் எல்லா மக்களும் இது காய்க்கிற நேரம் எவ்வளோ கவலை வரும். இல்லை இப்படி தம்போது என் வாழ்க்கையில யாருமே இல்லை, என்ன பார்க்குறதுக்கு ஒரு குருவி இல்லை. சகோதரங்கள் ரெண்டபடியா ஒரு 200 காசு தூக்கி தருங்க, நமக்கு யாருமே இல்லை. ஆரவங்களை எத்தி போறான்னு கேட்ட புள்ள கத்திட்டு பேசாம இருக்கும். இது எங்கட வாழ்க்கையா இருக்கு. மண்டையில் அடிக்க ஒரு மை கொண்டு கீழே விழுந்திருக்காரு. விழ கரண்ட் சோப்பை கொடுத்துருக்காங்க, அரை உயிரோட கொண்டு சவக்காலை கொண்டு தூக்க வச்சிருக்காங்க. இப்போ காசு பிரச்சனையால அப்போ அவருக்கு தலையில் அடிச்சு 40,000 காசு வரணும். 40,000 காசு பிரச்சனை என்ன? அப்ப அவர் அடிச்சு போட்டு உயிரோட இருக்கும் போது கரண்ட் சோப்பை கொடுத்து அப்ப அவர் இறந்துட்டாரா? இல்ல, அவருக்கு உயிர் இருந்திருக்கு. அப்ப அதோட தூக்குல தங்கி வச்சு உயிரப்ப கடித்தாங்க. யார் அது? அவங்களோட நண்பர்களா? உண்ட மக்களை கூட்டு எங்கேயாச்சு இப்போ காசு இல்லைன்னு சொல்லி கத்துங்கள் விடுந்து உள்ளங்களையெல்லாம் கூட்டிட்டு எங்கேயும் தள்ளி வச்சுட்டு பேக்கரிக்காரன் வந்தாலும் அதே மாதிரி மனுஷக்காரன் ஆறு வந்தானே பிள்ளைங்களை கொடுத்து ஒரு பக்கம் போயிருவேன். அவனை போனது அப்புறம் பிள்ளைங்களை வளர்க்க கொடுத்து போறேன். ஒருத்தருங்க ஒரு உதவி செய்யறாங்க இல்லை எனக்கு. எந்த நேரம் எல்லா பிள்ளைங்களும் காசு தூக்கி தராது. தங்கச்சாக்கிட்ட கேட்குறேன், அந்த தம்பிகிட்ட கேட்குறேன், நாங்கள் கூட எடுத்து காசு அம்பியண்டா, அவர் இருந்தா தருவார், இல்லைண்டா இல்லைக்கான்னு சொல்லுவார். இப்படி தாண்ட வாழ்க்கை போகுது. அப்பாவும் எந்த நேரம் குடிச்சு செஞ்சுது அவரு உழைச்சிட்டு வந்த காசுல ஒரு கொஞ்சத்தை தருவார். அம்மா சமைச்சு சாப்பாடு எங்கட சாப்பாடு. ஒரு தொழிலுமே இல்லை. எங்கேயாச்சும் புல்லு பிடுங்க போனா மட்டும்தான் காசு வரும். பிள்ளைங்கள் மொத்த பார்க்கும். எனக்கு இப்போ பள்ளிக்கு போகணும் அம்மா, எனக்கு பள்ளிக்கு சேர்த்துறம்மா, என்ன சைக்கிள் வேணும் அம்மா, எனக்கு உடுப்பு வேணும். சரியா? ஏன் இப்படி கத்துறாரு? நாங்க இருக்கிறது அப்படி கத்துறாரு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேயிலாமுனை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, கொக்குட்டிச்சோலைக்கு பக்கத்துலேயே இருக்குது தேயிலாமுனை. இப்போ வளமை போல தான் ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். கவலையாக இருக்குது. இந்த குடும்பத்தையும் பார்க்கும்போது கவலையாக தான் இருக்குது, சரியான கவலையாக இருக்குது. ஏனென்றால் இப்போ கணவன் இறந்துட்டாங்க, 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள். இப்போ அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாதானே. இப்போ 1 வயசு பிள்ளையை வச்சுட்டு அவையால் ஒன்றும் செய்ய முடியாது, வேலைகள் ஒன்றும். ஓகே, இப்போ தொலைபேசி மூலமாக இப்போ தொடர்பு கொண்டு அவங்களோட கஷ்ட நிலைமையை சொன்னாங்க. அப்போ நான் ஒரு உறுதிப்படுத்தல் கடிதம் எழுதிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் அதே போல் சில நாட்களில் உறுதிப்படுத்தல் கடிதத்தை எடுத்துட்டு கோல் எடுத்தாங்க. ஓகே, தொடர்ச்சியாக பேசுவோம் அக்காவோட பேசி அக்காவோட நிலைமை எப்படி இருக்கு. ஏனென்றால் இப்போ 10 மாத காலங்கள் தான் இப்போ கணவன் இழந்து இப்போ தொடர்ச்சியாக்கோட பேசி என்ன நடந்தது என்று கேட்போம். ஏனென்றால் இப்போ கணவன் இறந்துட்டாங்க, அதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக்கோட பேசி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்று இப்போ பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். இப்போ நான் வந்ததுக்கான காரணமும் அதுதான். சின்ன பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்தது. என்னோடய வீடியோஸில் இப்போ முக்கியத்துவமாக கருதுறது கல்வி தானே. இப்போ அதனால் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ ஓகே, இப்போ அம்மா அப்பா அவங்க செய்த தவறால் இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. என்ன அப்போ பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ நிறைய உதவி திட்டங்கள் இப்போ என் மூலமாக நடந்திருக்கு.
இப்போ அதே போல் இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் உதவிகள் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தி கொடுங்க. சில விஷயங்கள் அவங்க சொல்லும் போதும் உண்மையிலே இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி இருக்கு என்று எனக்கு தோணினது. ஓகே, அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பாருங்க. நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். வாங்கக்கா. இப்போ நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவில் வரும். ஓகே, அதான் எனக்கு தோன்ற மாதிரி உங்களுக்கும் தோணும். வாங்கக்கா, வாங்க. மைக் ஆன் பண்ணுறேன், வாங்க. யாரக்கா வீடியோ பார்த்து என்னோட நீங்கள் பார்த்ததா இல்லை யாரும் சொன்னதாக்கா? அப்போ கட்டாயமாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. யாரும் என்ன அறிமுகப்படுத்தி அதுக்கு பிறகுதான் தொலைபேசி மூலமாக என்ன தொடர்பு கொண்டிருப்பீங்க. எனக்கு விளங்குது. நம்ம இருந்தே பேசுவோமே, சரியா? இப்போ கதறி எடுத்து வாங்கல, இருந்தே பேசுவோம். இதுக்கிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்த காட்ட வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே வாங்கக்கா, இதுக்கிட்ட வாங்கக்கா. ஏனென்றால் இப்போ அக்காவுக்கு இருக்கிறது கூட ஒரு வீடு வாசல் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு மோசமான நிலைமை. இப்படி திரும்புங்க, தள்ளுங்க. தம்பி அவசரப்படக்கூடாது, சரியா? சரி, இருங்க. அதான் இப்போ அக்காவுக்கு இருந்து வாழ்றது கூட ஒரு வீடு வாசல் இல்லை. அக்காவுக்கு 2 சின்ன பிள்ளைகள். நான் சொன்ன பிள்ளைகள் இவங்க தான். 1 வயசு பிள்ளை. இவருக்கு தேவை சரி 5 வயசுன்னு சொன்னீங்க. சரி, இந்தாக்கா மயக்க மாட்டுங்க. சரி, ஓகே. பாருங்க, இப்போ நான் நேரடியாக வந்து பார்க்குறேன் தான். இப்போ ஒரு நிலைமையை நான் நேரடியாக வந்து பார்க்குறேன். அவர் நேரடியாக வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். பாருங்க, இந்த பிஞ்சு குழந்தைன்னு சொல்லலாமே, 1 வயசு. இந்த பிள்ளைய கூட போஷணை குறைபாடு இருக்கு. பாருங்க, அப்பா இல்லாத பிள்ளை, அதோட சேர்த்து பாருங்க போஷணை குறைபாடும். என்ன இப்போ இந்த பிள்ளைகள எதிர்காலம் எப்படி அமையும், இப்போ இந்த அம்மாவோட எதிர்காலம் எப்படி அமையும் என்றெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கவலையாக இருக்கு. இப்போ இந்த பொடியன் இருக்கிறாரு. இப்போ முக்கியமான காரணம் இப்போ என்ன வர சொன்னதுக்கு, இப்போ உங்களோட அம்மா என்னோட பேசினாங்க, இந்த பிள்ளைய வந்து பாடசாலைக்கு அனுப்புறதுக்கான செலவு இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களாமன்னு சொன்னாங்க. இப்போ நான் உடனடியாக நான் வரணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஏனென்றால் இப்போ பாடசாலைக்கு அனுப்பணும். என்ன இப்போ இனிமேல் அப்பா எல்லாம் வளர போகிறாங்க. அப்போ கல்வியை நம்ம கொடுக்கணும் தான். இப்போ நீங்களும் அதை நினச்சி கொள்ளுங்க. என்ன எந்தவித காரணத்துக்கும் இவங்களை பாடசாலைக்கு அனுப்பாமல் நீங்கள் விடக்கூடாது. ஏதோ செய்தோன்னே இப்போ நான் வந்திருக்கிறேன். அடுத்த கட்டம். இப்போ நான் உங்களோட நிலைமையை பார்த்து உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அது கட்டம். அது வேறு கட்டம். இப்போ எந்தவித ஒரு காரணத்துக்கும் இவர படிப்பு வந்து வீணாக போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சின்ன புள்ள ஒன்று இருக்கிறாரு. என்ன அதான் இப்போ இவர் பேசி கொண்டிருக்கிறாரு. அதனால டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு. இப்போ பாருங்க, ஒரு வித்தியாசம் பார்க்குறாரு. பேசுவார் அவர். இந்த சின்ன பிள்ளை பேசுமா? இருந்திருந்து விட்டு கேட்பாரு. என்ன விளையாட்டு புத்தி. சரி, இப்போ 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாமே. என்ன இப்போ இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி? அம்மாக்கள் அப்பா சமைச்சு இந்த வேலை செஞ்சு தொழில் செஞ்சு சந்தர்ப்பம் சாப்பாடு அப்படி. என்ன சரி, இப்போ உங்களோட உறுதிப்படுத்தல் கடிதம் கையில் இருக்க தாங்க. அதான் இப்போ சின்ன பிள்ளை தானே, இப்போ குழப்படி பண்ணி கொண்டிருக்கிறாரு, பேச விடுறாரு இல்லை. அதான் அதே விஷயம் தான். இப்போ நார்மலாக சொன்ன விஷயங்கள் தான். இப்போ கணவர் இருந்துட்டாரு 10 மாத காலங்கள். 2 பேர் இருக்கிறாங்க. இவர் பாடசாலைக்கு போறாரு. இவருக்கு போஷணை குறைபாடு. இப்போ அந்த விஷயங்களை தான் இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஆடியன்ஸ் தலைவர் உறுதிப்படுத்திருக்கிறாரு இந்த விஷயத்தை. இப்ப என்ன சொல்லணும்டா, இப்ப நீங்க இந்த லெட்டர்லயும் குறிப்பிட்டிருக்கிறீங்க, எல்லா நாளும் காய்ச்சல் அழுது கொண்டு எரிப்பாருன்னு சொல்லிருக்கிறீங்க. போஷணை குறைபாடு அறிகுறி தானே. என்ன வேற என்ன செய்தப்ப அழுகாம எரிப்பாரு? பயப்படுறாரு. அப்ப நாம வந்து பேச தம்பிட்ட கொடுங்களேன், எரிப்பாருன்னு பாப்போம். தெரியணும். என்ன செய்ய பேசத்தானே வேணும். கொஞ்சம் பேசாம வரீங்களா? அந்த பொம்மையை தாங்க. அழக்கூடாது, சரியா? அழக்கூடாது. கொஞ்சம் அச்சா புள்ள மகிறீங்க, சரியா? எனக்கு தெரியும் இப்போ 1 வயசு பிள்ளைண்டா கொஞ்சம் குழப்படியாதான். இப்போ உங்களை பேச விடாதுன்னு போட்டா நான் பொம்மை வாங்கியிருந்தேன். இதுல விளையாடுங்களா, சரியா? சரி, ஓகே.
சரி சொல்லுங்களேனாக்கா அப்போ நார்மலான விஷயங்கள் என்கிட்ட சொன்னீங்கண்ணே அதை நான் சொல்லிட்டேன். நார்மலாக சொன்னீங்க இப்படி தான் எனக்கு பிரச்சனைண்டு. இப்போ எப்படி கணவர் இருந்தார் அந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிடத்தானே வேணும் கட்டாயமா? கொழும்புல வேலைக்கு போனவர் வேலைக்கு போன இடத்துல 3 மாசம் தொழில் செஞ்சுட்டு வந்திருக்காரு. வேறு நுழம்பு கடின்னு சொல்ல நான் அவ்வளோ இல்லை ஆத்து தொழில் செஞ்சவர். சரி ஒரு பொடியை வந்து சொன்னோம் உண்ட காசு வந்தது அம்பி நீ வாங்கிடுண்டு. இவர் கருவப்பங்கனி அந்த காசு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த காசு வாங்கிட்டு போனேன். போவ உண்ட காசு என்கிட்ட தரல போய் நீ வேலை செஞ்சால்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி கம்பியால் அடிச்சு அங்கே மண்டையில் அடிக்க ஒரு மயங்கி கொண்டு கீழே விழுந்திருக்காரு. விழ கரண்ட் சோப்பை கொடுத்துருக்காங்க. உயிரோட கொண்டு சவக்கலை கொண்டு தூக்க வச்சிருக்காங்க. தூக்க வச்சு போட்டு சொன்னாங்க ஆளை காணல வேலைக்கு போன ஆளை காணலன்ட்டு. நாங்கள் இங்கே எல்லா இடமும் தேடி போட்டோம். நான் மாமி எல்லாரும் தேடினேன். எல்லா இடம் தேடி அடி பார்த்தா ஒரு இடமும் இல்லை. பொலிசில் என்ட்ரி போட்டுது போய் 3 நாளைக்கு பிறகு தான் எல்லா இடமும் தெரிஞ்சுட்டு ஒரு தம் போய் சவக்கலைகளை பார்த்துட்டு இருந்தான். தூங்கி சின்ன ஒரு மரத்துல கட்டி தூக்கி வச்சிருந்தாங்க. 9 மணி எண்ணி ஆளை கொண்டு உடனே சவம் எடுக்க சொல்லி. இப்ப காசு பிரச்சனையால அப்ப அவருக்கு தலையில அடிச்சு 40,000 காசு வரணும். 40,000 காசு பிரச்சனை என்ன? அப்ப அவர் அடிச்சு போட்டு உயிரோட இருக்கும் போதே கரண்ட் சோப்பை கொடுத்து அப்ப அவர் இறந்துட்டாரா? இல்ல அவருக்கு உயிர் இருந்திருக்கு. அப்ப அதோட தூக்குல தூங்கி வச்சு உயிரப்ப கடித்தான். யார் அது? அவங்களோட நண்பர்களா? அவங்களோட கூட்டாளி படி என்னதான் பாருங்களேன் என்ன அந்த 1.5 லட்சம் என்ன கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பணத்துக்காக கொலை செய்திருக்கிறாங்க என்ன. இப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நாங்க பொலிசுல கொடுத்தோம். பொலிசுல கொடுத்தோம்ல பொலிசு விசாரிச்சு போட்டு இப்படித்தான் பிரச்சனை இவங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட கேட்டாங்க அவர் உயிரை காப்பாத்திருக்கலாமண்டு. அவங்க சரியான குடியார காரங்களா அடிசாவ கலைக்கு கொண்டு சரியா ஏன் எப்படி கத்துறாரு? சரி ஓகேங்க அவரு பழக்கம் இல்லைன்றதால இப்ப ஒரு அம்மா கத்த தொடங்கிட்டாரு. அப்ப உங்களோட அம்மாட்ட கொடுத்துட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்லுங்க தொடர்ச்சியா? அவரு கொழும்புக்கு வேலைக்கு இல்ல ஓகே அதுவும் முடிஞ்சு இப்ப அடுத்தது இப்ப அவரை தூக்குல தொங்க வச்சிருக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும் போது அவரை தூக்குல தொங்க வச்சுட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரியும்? பொலிசு வந்து விசாரிச்சு அவங்க 4 பேரையும் பிடிச்சி விசாரிக்க இல்ல எங்களை காசு கேட்டு வந்தாரு. காசு கேட்டு வர நாங்க காசு இல்லைன்ட்டுத்தோம் வேலை செஞ்சாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லித்தாருன்னு சொன்னேன். சொல்ல இந்த பொலிசு திரும்பி அடிச்சு விசாரிக்காம இல்ல நாங்க அடிச்சு கொண்டு ஒருத்தன் ஒத்துக்கொண்டு தான் ஒருத்தர் 3 பேர் ஓடித்தாங்க. அப்ப அவருக்கு தண்டனை கிடைச்சிதா? ஒரு தடவை ஜெயில கிடக்காரு. அப்படி என்ன பாருங்களேன் 1,40,000 பணத்துக்காக இப்ப இவர கணவரை அடிச்சே கொண்டு தாங்க. இப்ப பாருங்க இப்ப 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்களெல்லாம் அந்த நண்பர்கள் ஏன்னா இப்ப கூட தெரிஞ்ச நண்பர்கள் தானே அப்படி செய்திருக்கிறாங்க என்ன பாருங்க. இப்ப நட்பை விட அந்த பணம்ன்றது இல்ல பெருசா பட்டிருக்கு. எப்படி உங்களுக்கு அந்த செய்தி கேட்கும் போது எப்படி இருந்தது? ஏன்னா இப்ப கூட வாழ்ந்தவர் இப்படி ஏன்னா வேதனையெல்லாம் அனுபவிச்சு இப்ப ஒரு மரத்துல தொங்குறாருன்னு சொன்னா எப்படி இருக்கு? பார்த்ததுதான் தெரியும் எனக்கு. என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. அடிச்சு சாதிச்சு போட்டாங்களாம் தூங்குறாராம் போய் பாருங்க சவக்காலைக்கு சொன்னாங்க வந்து. நானும் மாமி அடிச்சுட்டு ஓடி போய் பாக்குற நேரம் ஆள் நிதானத்துல இல்ல செத்து போயிட்டு கட்டையை தான் நாங்க போய் பார்த்த கடைசியா. கட்டையை பாக்குற நேரம் எனக்கு என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. பிறகு அம்மா கட்டையெல்லாம் கோல் பண்ணி சொல்லி போட்டு பொலிச்சு கொண்டு போய்தான். அதுக்கடையில கட்டையை வாங்கி பொலிச்சு கொண்டு போய்தான் கொண்டு போய் பிறகு 9 மணி 10 மணி கொண்டு வந்து அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா கடமையும் செஞ்சு உடனே தாக்க பிடிச்சி தாட்டுப்பட்டோம். அதுக்கு பிறகு பொடி எனக்கு கடும் கஷ்டமா போயிடுச்சு. சத்தம் காணாது. அவர் சத்தத்துக்கு பிறகு பிள்ளைங்கள் 2 கடும் கவலையோட இருந்துச்சு. அங்க இருப்பவன் தான் இருந்தேன். நாங்கள் பிறகு மாமி பைத்தியம் ஆயிட்டு பிடிச்சிட்டு ஒரே புல்லா வைக்கும் ஒரே புள்ளே விட்டுதேன்டா இதா போயிட்டு பிறகு இங்கே வந்துருக்கு பொடி எனக்கு காய்ச்சல் இந்த இது வலிப்பு மாதிரியெல்லாம் கொண்டு விழுந்து செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நான் 3 ஹாஸ்பிட்டலில் இருந்து விட்டு தான் வந்தேனா. பிள்ளைய கொண்டு கஷ்டமா இருக்கு எனக்கு. அதான் நீங்கள் தொலைபேசி மூலமாக சொன்ன விடயங்கள் இதுதானே. கணவர் இறந்துட்டாரு. இப்போ 2 சின்ன பிள்ளை இருக்கிறாங்க. அதுவும்
எனக்கு உண்மையிலே கவலையாக போனது அந்த ஒரு வயசு பிள்ளைய கூட போஷணை குறைபாடு. இப்போ நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க. இப்போ கண்ணெல்லாம் இப்போ போஷணை குறைபாடுன்னா இந்த அடையாளங்கள் காட்டு தானே, கண்ணு பெருசாக இருக்கும். இப்போ அழுதாரு, இப்போ கொஞ்சம் கூட இருக்குல்ல, இப்போ சும்மா அழுதாரு. இப்போ எப்படி இப்போ வாழ்க்கை போகுது? இப்போ நானும் என்ன சொல்கிறேன்ற மாதிரி இருக்கு. எனக்கு கவலையாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ இளம் வயசில் இப்போ நீங்களும் இப்போ கணவனை இழந்துருக்கிறீங்க. அது எப்படி பாதிப்புன்னு இப்போ மரத்துல தொங்க வச்சிருக்கிறாங்க, அதை நேரடியா பார்த்தா எப்படி இருக்கும் உங்க கூட வாழ்ந்தவைக்கு? அது என்ன சொல்ற போற மாதிரி இருந்துச்சு. என்ன செய்யறேன்னு அவனுக்கு தண்டனை கிடைச்சி இப்ப பொலிசு சொல்றான் இருந்து தண்டனையை நாங்க வாங்கி தரோம், அவர்கிட்ட இதை பெருமதியை நான் வாங்கி தரேன், காசை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. காசை வாங்கி எடுத்தா என் உயிர் வந்துருமா? உயிரே வராது. இங்க வந்து அது இது நான் கல்வாடி தொழில் செஞ்சு அடுக்க போறேன், புல்லு புடுங்க போறேன், புல்லு கொத்த போய் தான் புள்ளங்களை வளர்க்குறேன் இந்த 10 மாதமும். அவருக்கு மாப்பொட்டி வாங்கணும், எப்படியோ ஒரு 700 800 மேல போயிடும் மாப்பெக்கெட் மாப்பொட்டி வாங்குறது. இப்ப எத்தனை வருடங்கள் திருமணம் செய்து? 8 வருஷம். 8 வருஷம் என்ன? இப்ப 5 வயசு போடியான இருக்கிறாரு. ஓகே, இப்ப அவரை இழந்ததும் உங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும், அது விளங்குது. இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால், நான் இப்போ 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும், இப்போ 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக தான் நானும் வந்தது. இப்போ சொன்னாங்க பாருங்கள், கல்வாடிக்கு போயிட்டு புல்லு பிடுங்க போகிறது, இந்த நிலைமை ஒன்றும் செய்ய முடியாதுதான். இப்போ இருக்கிறது தேயிலாமுன இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இங்கால பகுதியில் இந்த விவசாயம் செய்வாங்க. இப்போ வயல் விதைக்கும் போது அங்கே கிடைக்கிற வேலைகளை செய்யறேன், புல்லு பிடுங்க போறது. கல்வாடின்னு சொன்னா கல்லு அடுக்க போறதா இல்ல உடைக்கிறதா? கல் அடுக்க போறாங்க, வட்டி பழுக்க வைக்கிறதுக்காக பழுக்க வைக்கிறது கழுத்து. இப்ப அந்த வேலை இல்ல என்ன? இப்ப இல்ல, வெயில் டைம்ல அந்த வேலை இருக்கும் என்ன? அப்பயும் வெயில் தான். இப்ப கூலி வேலைனாலும் கஷ்டம் தானே. இப்ப கணவர் இருக்கும் போது நல்லா பாத்திருப்பாரு. அவர் இருக்கும்போது கஷ்டம் காட்டல எனக்கு. அவர் இல்லாத போது வேலை செய்யக்கூடிய எனக்கு அவர் ஞாபகம் தான் பெறும். கத்தி தான் தொழில் செஞ்சு புள்ளங்களை வளர்க்கணும், புள்ளங்களை படிக்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் ஓடி கஷ்டப்படுறேன்னா. அம்மா கிட்டையும் கேட்டுக்கல, அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. அவங்களோட வீட்டுல இருந்தது அவங்ககிட்ட காசு கேட்க இயலாது. தொழில் செஞ்சு அந்த 2 பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் கொடுக்குறேன்னா. எத்தனை சகோதரங்கள் நீங்க? 5 பேரு. 5 பேரு. 5 பேர். ஒரு கல்யாணம் கட்டித்தாரு. 3 பேர் ஆக்கள். 2 பேர் காமசி போறவங்க. அவங்க 1000 2000 காசு தருவாங்க 2 பொம்பளையில. அப்படி என்ன? இப்ப அவங்களும் இப்ப யாரும் வந்து தொடர்ச்சியா உதவி செய்ய மாட்டாங்க தானே. என்ன இப்ப அக்கா அல்லது தங்கச்சின்றதுக்காக இருந்து போட்டு அந்த உதவிகளை செய்வாங்க. என்ன இப்ப உங்களுக்கான தேவைகளை வந்து நீங்க தான் பூர்த்தி செய்யணும். இப்ப நான் யோசிக்கிறது, இப்ப சின்ன பொடியை விட்டுட்டு நீங்க வேலைக்கு போறீங்க. என்ன பொடியனை விட்டு தினை போற மாதிரி என்ன கத்தி திரிப்பாரு. வேலையை போய் இது வரும் வரைக்கும் கத்தி அம்மா வீட்டு வேலையும் செய்யணும், பிள்ளையும் பார்க்கணும். வேலைக்கு போனாண்டா இந்த கல்வாடி தொழில புல்லு பிடுங்க தொழில 6 மணிக்கு வருவேன். விடிய 6 மணிக்கு போனாண்டா இங்க இந்த வயல் வீடுங்க போற பின்ப கல்வாடி. அதுக்கு கல்வாடி உண்டு இங்க கல்வாடி கழுத்து செய்யறாங்க. கல்வட்டி அது வெயில் நேரத்துல பஸ்ல போயிட்டு வர தூரமா? இல்ல நடந்து போறீங்க. நீங்க இருந்து அங்க போவோம். அப்ப காலையில போனா இப்ப பின்னர் அந்த மாதிரி 6 மணிக்கு தான் பாரு. இப்ப இந்த வேலைகள் இருக்கு. அப்ப இப்போதைக்கு அந்த வேலை இல்ல, வெள்ளா விட்டு முடிஞ்சது பிறகுதான் இனி கல்வாடி தொழில் செய்வாங்க. அது வரைக்கும் வெள்ளாம தொழில் இல்ல, புல்லு பிடுங்கி செஞ்சுதான் கஷ்டப்படுற. சரி, இப்ப அடுத்தது என்ன சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு மரத்துக்குள்ள இருந்து பேசுறோம். என்ன இப்ப முக்கியமா உங்களுக்கு ஒரு வீடு வாசல் எதுவும் இல்ல? வீடு வாசல் இல்ல, அம்மாக்களோட இருக்கிற அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அவங்களுக்கு நீ கல்யாணம் இந்த விட இதை சொல்லத்தானே வேணும். இப்ப நீங்க திருமணம் செய்து வாழ்ந்த இடம் வேறு, திருமணம் முடிஞ்சு வாழ்ந்த இடம் நாவலடி. அங்க நீங்க அந்த விடயத்தை சொல்லணும் தானே. நாவலடியில இப்ப மாமியாக்களோட நீங்க இருந்திருக்கிறீங்க. இப்ப கணவன் இருந்ததுக்கு பிறகு நீங்க அம்மாக்களோட வந்துட்டீங்க. இப்ப நீங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் எதுவும் இல்ல. இப்ப நீங்க திருமணம் செய்யும் போது உங்களுக்கு இல்ல என்ன? உங்களோட குடும்பத்திற நிலைமை எப்படி? இப்ப உங்களை விடுங்க, இப்ப உங்க குடும்பத்திற நிலைமை, உங்களோட அம்மா அப்பா, உங்களோட அப்பா இருக்கு தானே? அப்பா இருக்காரு. அப்பா கூலி தொழில் செய்யறது, மற்றது சாரையும் குடிக்கிறாரு. இது உழைச்சிட்டு வர காசுல அவரு கொஞ்சம் குடிப்பாரு, வீட்டு திரவு கொஞ்சம் பாப்பாரு. அதுல பாத்துட்டு அப்புறம் தங்க ஜாக்கள் காமன்றது போறவங்க. அப்படி அது அந்த காசுல எடுத்துட்டு தான் அந்த தொழில் செய்யற ஹாமன்ஸுக்கு போறவங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 ரூபா காசு. இப்ப அஸ்கரிங்காரம் வந்தாலும் பிள்ளைங்கள் கத்தும், ஒரு 100 ரூபா தாங்க 200 ரூபா தாங்கன்றாலும் உண்ட மக்களை கூடுது எங்கேயாச்சு இப்போ காசு இல்லைன்னு சொல்லி கத்துங்கள் விடுந்து பிள்ளைங்களை எல்லாம் கூட்டுது எங்கே இல்லைன்னு தள்ளி வச்சுது
பேக்கரிக்காரன் வந்தாலும் அதே மாதிரி மனுஷக்காரன் இந்த ஆறு வந்தானே பிள்ளைங்களை கொடுத்து ஒரு பக்கம் போயிருவேன். அவனை போனது அப்புறம் பிள்ளைங்களை வளர்க்க கொடுத்து போறேன். ஒருத்தரும் ஒரு உதவி செய்யறாங்கல்ல, எனக்கு கடன் கஷ்டமா இருக்கு. 6 போய் கேட்டால் 1000 ரூபா காசு 2000 ரூபா காசு இவ்வளவு நாள் அப்படித்தான் காசு வாங்கி வாங்கி தான் பிள்ளைங்களை பாக்குறேன். ஒருத்தர் வந்தாலும் ஒரு ஐஸ்கிரீங்காரம் வந்தாலும் இப்ப கூட ஒரு ஐஸ்கிரீங்காரம் வந்தான் வர பிள்ளைங்கள் வரும் வீட்டுக்கு வீட்டு கதவை அடிச்சு போட்டு தான் இருந்தேனா. காசு இல்லை. எந்த நேரம் எல்லா பிள்ளைங்களும் காசு தூக்கி தராது. தங்கச்சாக்கிட்ட கேட்குறேன், அந்த தம்பிகிட்ட கேட்குறேன், நாங்கள் கூட எடுத்து காசு அம்பியண்டா அவர் இருந்தா தருவார், இல்லைண்டா இல்லைக்கான்னு சொல்லுவார். இப்படி தாண்ட வாழ்க்கை போகுது. அப்பாவும் எந்த நேரம் குடிச்சு செஞ்சுது அவரும் ஒழிச்சிட்டு வந்த காசுல ஒரு கொஞ்சத்தை தருவார். அம்மா சமைச்சு சாப்பிட்றது சாப்பாடு தாங்கிட்ட சாப்பாடு. ஒரு தொழிலுமே இல்லை. எங்கேயாச்சும் புல்லுக்கு பிடுங்க போனால் மட்டும்தான் காசு வரும். அதில் ஒரு 1000 1500 காசு தருவாங்க. அப்படி 6 மணிக்கு போனாண்டா பின்னர் 6 மணிக்கு ஒரு 1500 காசு தருவாங்க. அந்த காசை கொண்டு என்னென்ன வேலை சாமான் வாங்குறேன்னா வீட்டு பொறுப்பில் கொஞ்சம் 500 காசு 1000 காசு கொடுத்து 500 காசை கொண்டு பிள்ளைகிட்ட கொடுப்பேன், சாப்பாடு சாமான் வாங்கி சாப்பிடுங்கண்டு. பிள்ளைங்கள் மொத்த பார்க்கும். எனக்கு இப்போ பள்ளிக்கு போகணும் அம்மா, எனக்கு பள்ளிக்கு சேர்த்துறம்மா, என்ன சைக்கிள் வேணும் அம்மா, எனக்கு உடுப்பு வேணும், போடுறது கூட உடுப்பு கூட வேலை இல்லை எங்களுக்கு. 2 பிள்ளைங்களையும் வச்சுட்டு போடுறது கூட உடுப்புக்கு வேலை இல்லை. கடும் கஷ்டமா இருக்கு. ஆட்டையும் கேட்கையும் மேலாது. நிறைய கஷ்டங்கள் இருக்கிற. இப்ப கூட புடியன் பள்ளிக்கு போகணும் அம்மா, எனக்கு சைக்கிள் வேணும் அம்மா, எனக்கு நடந்து போய் ஏழாம்மாண்டெல்லாம் சொல்லி இருந்தது. எப்படியாவது நான் உன்னை படிக்க வேண்டும் சொல்லித்தான் இருந்தேன். தம்பியாக்க சொல்லுவாங்க 1000 ரூபா காசு தருவாங்க, 2000 தருவாங்க, புடியனை படிக்க புடியனுக்கு சாப்பாடு கொடுவாங்க. அவங்கள காசு நம்பிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமா? தொழிலுக்கு போனா தான் நமக்கு என்னென்னு கிடைக்கும். காமசி கூட சேர்றதுக்கு இருந்தேன். நான் சேர்றதுக்கு பொடியனை விட்டுட்டு போக இயலாது. அவரை காய்ச்சல் வந்தாலும் அம்மா பார்க்க மாட்டாவும். அம்மாவோட தொழிலில் பார்த்து அம்மா வீட்டுல பார்த்து திரிப்பாவும். எந்த நேரமும் புள்ள கத்தி திரிக்கிற. மற்ற ரோட்டுக்கு ஓடுங்க பிள்ளைகள் வாகனங்கள் வார பொடியனை விட்டுட்டு தூரத்து பக்கம் போக இயலாது எனக்கு. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு போய் செஞ்சு வாழ்ந்துருவேன். தூரிடங்களுக்கு போக முடியாது அந்த சின்ன பொடியன் இருக்காரு. இப்போ இது காமசி போய் சேரடான் எவ்வளவு பிள்ளைகள சொல்லிட்டு அது போனா நைட் வேலை வரும், பகல் வேலை வரும். அந்த வேலைகளுக்கு போனா பிள்ளைகளை பார்க்க ஒருத்தரும் இல்லை. அம்மா வீட்டுக்குள்ள இருந்து சமைச்சிட்டு இருந்தா புள்ள வெளியால போய் தண்டா வாகனம் அது இது ஓடுது புள்ள ரோட்டுக்கு. கொஞ்சம் வளர மட்டும் இருக்கணும். அது வரைக்கும் புள்ள பிடுங்கி செஞ்சு நான் 4 புள்ள பிடுங்கான்னு சொல்லி புறவு சொல்லித்தேன். ஆக்கள் கூட்டித்த நாங்க புள்ள பிடுங்க ஆக்கள் தேவையில்லைண்டாங்க. அப்படியா? ஆக்கள் பிடிச்சி ஆக்கள் போறேன். இப்ப நான் சொல்லி வச்சாதான் எனக்கு வேலை, இல்லைண்டா வேலையே இல்லை. அந்த வேலை அப்படி என்ன புள்ள பிடுங்குற வேலை தெரியும் தானே. இது 4 போறதா ஆக்கள் இருக்க 5 பேர் காணுமான்னு சொன்னாங்க. அப்புறம் விட்டுத்தேன். என்னது புள்ள பிடுங்க எல்லாரும் சாப்பிடட்டு வேண்டது நான் விட்டுத்தேன். எல்லாரும் கஷ்டம் தானே படுறாங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு சாப்பிட நான் விட்டுத்தேன். இப்ப ஒரு 10 ரூபா காசு கூட வேலை இல்லை. காலையில தம்பி 300 ரூபா காசு கொண்டு தம்பி ஆக்களுக்கு கொடுத்து போட்டு போனான். அதை எடுத்து தோடி போய் கடைக்கு போய் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டாங்க. இப்படிதான் போகுது என்ற வாழ்க்கை. எனக்கு யாருமே இல்லை, என்ன பாக்குறதுக்கு ஒரு குருவி இல்லை. சகோதரங்கள் என்றபடியா ஒரு 200 ரூபா காசு தூக்கி தருங்க. அது முடிஞ்சு வேண்டாம். எனக்கிட்ட மர ஒருத்தருட்டி நான் போறது இல்லை. படாக்குள்ளி இருக்கிற அம்மா சமைச்சு தந்தா சாப்பிடுது. சில நேரம் கொழிவிருவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு தப்பு செஞ்சா சில நேரம் கொழிரு. வளா விட்டு அம்மா மக்கள் 3 பேரும் பலிக்கிரமித்து போங்கோ என்ற வளவுக்கு இருக்காங்கன்றலாம் சொல்லுங்க. அந்நேரம் நான் என்ற பிள்ளைங்களும் கத்திட்டு எங்களோட பாலில் இருக்கிறான். எங்களோட வளவுக்கு இருக்க முடியாது. நீங்க எங்களோட கத்திரியில் நடந்து வளா விட்டு பட்டகரைந்து போங்கன்றலாம் சொல்லுவாங்க. ஒரு வீடு இருக்க மாட்டேன். நான் என்ற பிள்ளைங்களும் வேலை இருந்துருவோம். வீடு இல்லாதபடி அவங்களோட வயலையும் கதை வைக்கிறேன். அவங்கள வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் நீ நான் அவ்வளோ கதையெல்லாம் கேட்குறேன்றது. நான் நிறைய கஷ்டத்தை தாங்கிட்டு என்ன மனதுக்கு பிள்ளைங்களை வளர்க்குறேன்னா அவர் இருந்திருந்த ஆண்டாண்டரை உழைச்சி ஒரு உடுப்புகளை வாங்கி சாப்பாடு சாமானை வாங்கி தருவார். அவர் இல்லாத தானே அவங்கள வீட்டில் வந்தது கஷ்டப்பட்டது நான் இருக்கேன். அவர் இருந்திருந்த எங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படையும் விட்டுருக்க மாட்டாரு. அவர் தொழில் செஞ்சு எங்களுக்கு காசு தந்து வேண்டி இருப்பாரு. வர
கதான் கதான் ஏன் கத்துறது அவர் அப்படிதான் அம்மாவோட இருப்பாரு எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் வேணும் நாங்க இருக்கிறது அப்படி கத்துறது போங்க அம்மா போங்கப்பா சரி ஓகேங்க இந்த பொடியனை தான் இப்போ நாங்கள் வந்ததால இப்போ இது வரைக்கும் இப்போ கத்தான் வந்தவர் இப்போ நான் வாங்கன்னு சொல்ல இப்போ அழுக பிடிச்சவர் தான் சரி ஓகே இப்போ பாருங்க நம்ம பிள்ளைகள் பாருங்க அந்த வர பொடியை நிற்கிறார் அதுதான் எனக்கும் அதுதான் கவலை பிள்ளைகளை நினைச்சி என்னக்கா செய்கிறேன்னு நடந்தது என்னக்கா இப்போ பாருங்க இப்போ உரியாக்களுக்கு தண்டனை கிடைக்கத்தானே வேணும் தானே என்ன சொல்கிறக்கா இப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தான் விளங்குது இப்போ அதான் நீங்களும் இப்போ கவலைப்படுத்தி இருக்காதீங்க இப்போ நீங்கள் கூலி வேலைக்கு போகிறீங்க விளங்குது என்ன இப்போ கூலி வேலைன்றது இப்போ அது எத்தனை நாளைக்கு காணும் அந்த வேலை என்ன செய்யற அந்த வேலை செஞ்சாதான் பிள்ளைங்களை பார்க்கலாம் சாப்பாடை பார்க்கலாம் அந்த வேலை இல்லைன்னு சொன்னா அப்புறம் ஒரு கதியுமே எனக்கு இல்லை அவங்கள பார்த்துட்டுனா அவங்க தருவாங்க இவங்க தருவாங்கன்னு பார்த்து திரிக்க இல்லாது நான் போய் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு பிள்ளைகளுக்கு சாப்பாடு குழந்தை பிள்ளையும் விட்டுது வர வழியை கடந்து கஷ்டப்பட்டுதானா பிள்ளைங்களை இவ்வளவு இதுக்கும் வளர்த்தனா புள்ளுக்கு இறங்கக்குள்ளே அவர் ஞாபகம் அவர் இருந்திருந்தனா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான் நல்லா பார்த்தவர் அவர் நல்லா பார்த்தவர் பிள்ளைங்களையும் தான் இந்த நல்லா பார்த்தவர் நல்லா தொழில் செஞ்சு நல்லா தான் பார்த்தவர் அவர வீதி என்ன அவரு போய் சேர்ந்துட்டாரு போனது அப்புறம் நாங்களும் வயதுல இருந்தாரு அவரு இருக்கும்போது எத்தனை வயது 28 வயசுல செத்துட்டாரு 28 வயசுல என்ன அப்ப என்ன இளம் வயதுல திருமணம் செய்த நீங்க என்ன அப்ப 8 வருடங்கள்னு சொன்னீங்க இப்ப திருமணம் செய்த அப்ப ஓகே அதான் சந்தோஷமா இருந்திருப்பீங்க இப்படி நண்பர்களால கொல்லப்பட்டு இப்ப பாருங்க என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு அதான் அந்த பிள்ளைட முகம் அவர் பிறந்த பேனரா கூடி தான் இருந்தவர் அவர் சத்தத்துக்கு அப்புறம் கவலைப்பட்டு தான் இப்படி மெலிஞ்சு போய் அப்படியா மெலிஞ்சு போய் இருந்தாப்புல காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தா வலிப்பு மாதிரி வரும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு வலிப்பு வந்தா ஒரு இதுவும் தெரியாது கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு 3 மாசம் 4 மாசத்துக்கெல்லாம் கொண்டு வச்சு திருந்திருக்கு அந்த செலவு முழுதும் எனக்கு அம்மாட தங்கச்சாக்களை அவங்க காய்ச்சி தந்தாதான் அந்த பிள்ளைங்கள்ட்ட செலவுகளை பார்த்து வந்தேன்னா அப்படி என்ன வலிப்பும் பாருது முந்த நாள் கிளினுக்கு போனாவ மிஸ் மாதிரியா சுத்த வாங்கிட்டாங்க நிறகாணாம பொடி எனக்கு என்ன புள்ள வளர்க்குறா நீ நிறகாணாமட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளவுதான் வெறும் 8 கிலோ இருக்காரு 8 கிலோ இருக்காரு 1.5 வயசுல ஒரு வயசுல எப்படி ஒரு 10-12 கிலோ அப்படி இருக்கணுமா எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்கான் இது இப்ப வெறும் 8 கிலோ இருக்காராம் காணா நிறன்னு தான் ஏசுவாங்க அந்த ஏஜையுமா இது வந்து நான் கத்திட்டு இருக்கிறேன் அப்படி சாப்பிட்ற பெருசா சாப்பிட மாட்டாரு இந்த நேரம் கத்தி இருப்பாரு என்ன சொல்றாங்க இப்ப டாக்டர் மாதிரி என்ன சொல்றாங்க இப்ப மருத்துவர்கள் கொண்டு சொல்லுவாங்க தானே இப்ப போஷணம் குறைபாடுன்னா கட்டாயமா இப்ப சத்துள்ள சாப்பாடு கொடுக்கணும் சத்துள்ள சாப்பாடு மலைக்கறி அதுல வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க மீனை வாங்கி சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க மாப்பொடியை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க மாப்பட்டி ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போய் ஒண்டிச்சு ஒரு 700-800 காசு ஒண்டிச்சு வேண்டா 1700 அப்படி 7000 அப்படி உழைச்சாதான் எனக்கு மாப்பட்டி வாங்கலாம் 7000 ரூபா 8000 ரூபாய் கிட்ட போகணும் மாப்பணி வாங்க தொடர்ச்சியா காய்ச்சல் வர்றது காரணமும் போஷண குறைவாலும் காய்ச்சல் வருதாமண்டு வலிப்பு வர காய்ச்சலால காய்ச்சல் வந்தா வலிப்பு வரும் இப்ப தம்பிக்கு வேற மருத்துவ செலவு இருக்கு அப்படி சரியாக்கா இப்ப என்ன கவலைன்னு சொன்னா இப்ப பயங்கர கவலையா இருக்கும் கனவா இருந்தது அடுத்த ஒரு கவலை இப்ப தம்பிக்கு அதான் பிள்ளைகள்ன்ற கவலை இப்ப அடுத்த கட்டம் என்னங்க இப்ப நானும் இப்ப என்ன சொல்றப்போ ஆறுதலும் சொல்ல முடியாது இந்த விஷயத்துல ஏன்னா இப்ப ஒரு என்ன சொல்றதா எனக்கும் சரி இப்ப நீங்க அழுதீங்க இப்ப எங்க அழுதீங்க இப்போ யாரும் கூட உதவிக்கு இல்லைன்னு சொன்னீங்க அடுத்தது இருக்கிறது கூட ஒரு நிம்மதியான ஒரு இடம் இல்லை அதுதானே முக்கியம் என்ன ஒன்று வந்து அடுத்த கட்டமா இப்போ இருக்கிறதுக்கான இடங்கள் தேவை என்ன
வறுமையோட சேர்த்து இப்படி மற்றாக்கள் எல்லாம் அப்படி பேசும்போது எப்படி இருக்கு வேணா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் பொடியண்ட காய்ச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் நான் சொல்றேன் எனக்கு அதான் ஐஸ்கிரீம் வேணும் வரும்போது இப்ப சின்ன பிள்ளைன்றதால ஆசைப்படுவாங்க அதை உடனடியா வாங்கி கொடுக்கறது கூட உங்களோட கையில காசு இல்லை அப்ப நீங்க மற்றாக்கள்கிட்ட கேட்டா அவங்க திட்டும் போது உங்களோட மனசுக்கு பாதிப்பா இருக்கு வந்து பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்கள்ட்ட போய் தாய்மார்ட்ட வேறாக்கிட்ட போய் காசு கேட்ட மாட்டல நீங்க பிச்சைக்காரர்கள் நீங்க போங்கடா ரெண்டெல்லாம் திறந்து வாங்கலாம் அதெல்லாம் வந்து இவர் சொல்லுவாரு என்கிட்ட வந்து நம்ம பிச்சை எடுத்து தர்றோம்மா அதான் அம்மா எல்லாரும் நமக்கு கதைக்கிறாங்க ஏசுறாங்க நமக்கு ஒரு காசு கூட இல்லாம இருக்கமே அம்மாண்டு பிள்ளை ஏசு கத்து வந்து இப்ப வேற ஒரு பொடி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்குள்ள அந்த பொடி என்கிட்ட போய் அவங்களோட அம்மாட்ட போய் காசு கேட்டா நான் மாய் தரேன் நெல்லு தம்பி அந்த பொடி இருந்து சொல்லுவான் நீங்க பிச்சைக்காராக்கள்றா நீங்க போங்கடா எங்கள்கிட்ட காசு இல்லை நாங்க பணக்காராக்கள்ட்டு சொன்னோம்ல புள்ளோட மன இவ்வளவு பாதிப்பப்படும் புள்ள வந்து என்கிட்ட சொல்லி கத்து எல்லாத்தையும் தாங்கி நான் புள்ளங்களை அங்கேயும் உழைச்சித்தானே புள்ளங்களை பாக்குறேன் பிச்சைக்காரர்கள்னு சொல்லும் போது இவ்வளவு கவலையா இருக்கு அந்த புள்ள வந்து சொல்லும் போது சின்ன கவலையுமே இல்லை என்ன செய்யற நம்ம பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கேன் பிச்சை எடுத்தான் பாடணும் புள்ளட்ட சொல்லி தான் பாருனா எவ்வளவு நாளைக்கு எப்படி அம்மா இருக்கிற நம்ம எப்படி பிச்சை எடுக்கிற நம்ம எப்படி அம்மா இந்த வாழ்றேன்லாம் கேட்கும் புள்ள இருந்து சொல்லுவாரா ஆறு சின்ன பிள்ளைய சக்கில் ஓடி போனாலும் அம்மா இங்கே வரம்மா சக்கில் ஓடி போறாங்க ஆறும் பிள்ளைகள் அப்பா மாரோட சக்கில்ல போனாலும் இங்கே வரம்மாங்களா அப்பா அவரோட சக்கில்ல போறாங்க அம்மா அதெல்லாம் கதைக்கும் நமக்கு ஆறுமே இல்லை ஆறுங்களை எதி போறான்னு கேட்ட புள்ள கத்திட்டு பேசாம இருக்கும் இது எங்களோட வாழ்க்கையா இருக்கு ஒரு வீடு இருக்க மாட்டா பரவாயில்ல ஒரு வீட்டுல இருந்து எப்படியாவது ஒரு சின்ன தொழில்களை செஞ்சுட்டு பிள்ளைங்களை பார்ப்பான் அந்த வீட்டுல இருக்க பிள்ளைங்க கஷ்டம் வருது எல்லா இடமும் எல்லா மக்களும் இது காய்க்கிற நேரம் எவ்வளவு கவலை வரும் அப்ப இப்ப நீங்க திருமணம் செய்து ஓகே இப்ப கணவர் வீட்டுல போய் வாழ்ந்த நீங்க உங்களோட அம்மாக்கள் வளவு வீடுகள் தரலையா வளவு இருக்கு வீடு கட்டல நாங்க அங்க அந்த நாடி கல்யாணம் கடி அங்க அவ கூட்டிட்டு போனதால அவங்க வீடு தங்கச்சி கண்டு முடிவாக்கிட்டாங்க உனக்கு அங்க மாமியார வீடு இருக்குதானே அவங்களுக்கு வேற பிள்ளைகள் இல்லை மாமியார வீடு இருக்குதானே நீ அங்கேயே செட்டில் ஆகுண்டு ராஜவங்க அப்ப கூப்பிட்டவங்க எனக்கு வீடு இருக்கு புள்ள நீ வந்து இரி நாங்க ஒரு குடியில கட்டித்திருக்கேன்ட்டு அப்ப ஒரு வீடல்ல நான் அங்க வேலை செஞ்சுட்டு அங்கேயே கிடப்பேன்றதோட அங்க கிடந்து அப்புறம் இங்க வரக்குள்ளன்னு சொன்னாங்க தங்கச்சி சொல்லித்து எனக்கு தாக்கா வீடு நீ என்ன இரு அம்மாக்களோட இருக்கா நீ அம்மாக்கள் குடி கட்டிட்டு போகல அம்மாக்களோட வந்து குடியில போய் திரிங்க ரெண்டு தங்கச்சி சொல்லித்து அப்ப அம்மாக்களோட இருந்தாலும் இன்னொரு தங்கச்சி இருக்கு அவ இருக்கு அவைக்கும் ஒரு வீடு வேணும் அப்ப எத்தனை நேரத்துக்கு அவங்கள்ட்ட இருக்கு 5 பேரு 5 பெண் இல்ல 2 ஆம்பளையும் 3 பொம்பளை 3 பொம்பளை பிள்ளைகள் அப்ப சரி ஓகே இப்ப அவங்க உங்களோட மாமியாக்கள் யாரோட இருக்கிறாங்க அவங்க வீட்டெல்லாம் கொடுத்துதா இருந்த இது இல்லாத வீட்டை கொடுத்துது அவ அப்படிதான் அங்கே இங்கே ஒரு தொழில் செஞ்சுது அவட பாடல தர்றா வைத்தியம் பிடிச்சி தர்றாவான் பக்கத்துல இருக்காங்க கோல் எடுத்து சொன்னாங்க புள்ள இழந்ததால ஒரு மகன் தானே என்ற கவலை என்ன மாதிரி தான் அவங்க இருக்கு கணவர்ல அப்பா இல்ல அப்பா இறந்துட்டாரு அப்படியா அப்ப நீங்க போய் பார்க்கலையா அப்படியா நான் முந்த நாள் போனேன் நான் போவ தொழிலுக்கு போய்தான் இருக்கட்டா மெருவாவாமன்னு சொன்னாங்க அவையும் இப்படிதான் புல்லு கொத்தி செஞ்சுதான் வாழ்றதா அந்த வீடு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க கொடுத்த அப்படி இல்லையா அதேக்கு நீ அவ இந்த என்ன அவங்க மாமாக்கள் இருக்கக்குள்ள வீடு வித்திருக்காங்க வித்து செஞ்சதால அவங்க சொல்றாங்க வீடு நீ இல்ல உங்களுக்கு அது நீங்க ஒரு தோட்டத்துல வைத்திருக்கீங்கன்னு ஒரு தோட்டத்துல வந்தா இருந்தவங்க அந்த நோடியா நாங்க தோட்டத்துல இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் தோட்டத்துல போய் இருந்தேன் இப்ப வீடு இல்லாம தோட்டத்துல இருக்காவு அங்க தொழில் செஞ்சுதான் அவன் இருக்கிற அவையோட அவட தங்கச்சி ஒரு ஆள் வந்து இருக்காவு இப்ப அவ அங்க தர்றதால அவட தங்கச்சி ஒரு ஆள் வந்து அவையோட இருக்காவு சரி ஓகே இப்ப அதான் எப்படியும் உங்களுக்கு ஒரு சொந்தமானது ஒரு ஒன்றும் இல்ல வீடு வளவும் இல்லை என்ன சரி ஓகே இப்ப என்னக்கா இப்ப அடுத்த கட்டமா இப்ப நாங்க எங்களை எதுக்காக வர சொன்னீங்க நீங்களே சொல்லுங்களேன் உங்களோட இப்படி வீடியோ உங்களோட வீடியோ நிறைய இது பார்த்துருக்கேன் நான் எங்கட தங்கச்சாக்கள் ஃபோன்லாம் பார்த்துருக்கேன் இப்படி வீடியோ பார்க்கக்குள்ள எல்லாரும் கத்தக்குள்ள தங்கச்சொரால் இருந்து சொன்னாவே நாக்கிட்ட இங்கே இறக்கோ இந்த மாதிரி தான் கஷ்டமான ஆக்கள் இப்படி இந்த அண்ணாவோட கதைக்கிறாங்க இப்படி நீ கதைச்சா எப்படி அது ஒரு உதவி கிடைக்கும் தானே உனக்கு அப்படி சொன்னவங்க
கண்ணாக்குடி சொல்லி வந்தவங்க சொல்லி வேற. அப்ப நான் சொன்னேன்னா இப்படி எல்லாம் கதைச்சு என்ன செய்யறேன்னு விட்டுருக்கதான். அப்புறம் தங்கச்சாக்கள் சொல்லி இந்த நம்பர் எடுத்து தரேன் கதை இங்கண்டு. அது அப்புறம் உங்களுக்கு அந்த நம்பர் எடுத்து கோல் அடிச்சு. அப்ப கோல் அடிக்கல தம்பி சொல்றாரு, அம்மா அந்த மாமாக்கள்கிட்ட நம்ம அந்த உதவியை கேட்டா நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அம்மா. இப்படி எல்லாம் ஆக்கள்கிட்ட நான் கதை கேட்கையும் தேவையில்ல அம்மா, நான் படிப்பேன் அம்மான்னு சொன்னாரு. அவர் சொன்னவரா? இப்படி ஒரு வீடியோ பாத்திரிக்கை அமைதியா இருக்காரு. கதைண்டா சரியான கதை போடுவாரு. கதைண்டா போடுவாரு சரியான கதை. இப்படி இப்ப ஆக்கள் கதைக்கிற நேரம் கத்தி திறந்து ஆக்களோட கஷ்டத்துல பார்த்து காய்ப்பாரு. அதுக்குள்ள இப்ப நானும் காய்ச்சி திருக்கக்குள்ள அவர் என்ன கதையை கேட்டுது இப்படி செய்வோம் அம்மா அப்படி செய்வோம் காய்க்கிற. அப்படி என்ன அப்பயும் இப்ப பேசாம இருக்காரு. கதைப்பாமா நான் அந்த மாமாக்களோட பேசாம இருக்காரு. கதைங்கம்மா கதைங்க உங்களை கொண்டு வாங்கி வந்திருக்கேன் பாருங்க. என்னங்கம்மா கதைங்க வந்து பேசினா தான் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க கதைங்கம்மா. கதை பேர் என்ன வர்ற? டிலு. டிலு இங்க வாங்க. டிலு இங்க வாங்க. கதைங்க டிலு ஒழுங்குங்க. கதைங்களே என்னடா பாரு நாங்கள கதைங்களம்மா. நீங்க கதைக்கிறீங்க, நீங்க கஷ்டத்துல சொல்லி கதைச்சீங்க, அதே மாதிரி கதைங்களம்மா மாட்டேன். இங்க வாங்க டிலு. ஒழுங்குங்களா டிலு? மிஸ்டர் டிலு ஒழுங்குங்களா கதைங்களே. என்னடா பாரு இப்ப கதை பேனடா சொன்னவர் இப்ப இருக்காரு. ஒழுங்குங்க ஒழுங்கு கதைங்களே. டிலுக்கு ஒரு பேக் கொண்டு வாங்க தந்திங்க. ஒழுங்கு வந்தா தான் தரலாம். போங்க போய் மாமாவோட கதைங்கள ஒழுங்குங்க. அவருக்கு காணுமா அந்த பேக் கொடுங்க. காணுமா அவருக்கு? காணும். இந்தாங்க கதை இஞ்சாருங்களா மாமா. மாமானோட கதைங்க மாமாக்களோட கதைங்களா. என்னடா பாது ஏன் வெக்க போறீங்க கதைங்களே? வெக்க போறாரா இல்ல அழுறாரா? வெக்கப்படுது இருக்காரு. வெக்கப்படுது இருக்கிற என்ன வெக்கண்டா பாரு. என்னங்களா கதைங்களே. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க கோல் எடுத்திருக்கீங்களா அம்மாக்களோட பாருங்க எப்படியான ஒரு இதோட வாங்கி வந்தீங்கன்னு பாருங்க. ஒழுங்குங்கம்மா ஒழும்பண்டில ஒரு வாங்கி வந்து பாருங்க. ஏலாதா இங்க பாருங்க. ஒழுங்க கதைங்களா. ஆசையா அது வாங்கி வந்தீங்க. இந்தாங்க கதைங்களா. ஒழும்பன் ஏறுங்க. நிமிர்ந்து இருந்து கதைங்க. ஒழுங்குங்க ஒழும்புவா ஒழும்பு ஏறுங்க. ஒழும்பு இருந்து கதைங்க. கதைங்களா பார்த்து தான் மாதிரி வராங்க. கதைங்க கதைங்களே. ஒழும்பு கதைங்கம்மா. என்னம்மா குழந்தை பிள்ளைங்கள மாதிரி இருக்கு. சரி ஓகே அவரை விடுங்க. அவர் கதைக்கிறாருல்லே பாப்போம். நாங்க போனதுக்கு பிறகு மாமாவோட காட்சிக்கெல்லாம் வந்து வச்சுக்கூட என்ன கொடுங்க அவருக்கு. மேசரிக்கு தானே. ஓ பாரதை மாசம் 4ஆம் தேதியில இருந்து தான் 7ஆம் ஆண்டு சேர்க்கிறேன். இந்தா கொப்பி ஒன்று இத பேக்கில் அவர் மடியில வச்சுக்கொள்ளட்டும். அவருக்காக தானே வாங்கி வந்தேன். பாத்தீங்களா உங்களுக்காக வாங்கி வந்தீங்க. நீங்க பேசுறீங்களே. இந்தாங்கம்மா நிம்ம தெரியுங்களே. சரி அவரை விடுங்களா. அங்கெல்லாம் வச்சு விடுங்க. அவர் பாப்பார். வெக்கப்படுறாரு என்ன. அவர் தானே இப்ப பேசுவாருன்னு சொன்னேன் உங்கள்ட்ட. என்ன கதைப்ப நான் மாமாக்களோட கதைப்ப அம்மா கஷ்டத்தை சொல்லி கதைப்ப வேண்டவர் இப்ப வெக்கப்பட்ட மாதிரி இருக்காரு. சரியக்கா. இப்ப அதுதான் இப்ப வேதனைகள் இருக்குன்னு தானே. இப்ப கணவர் தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன கணவர் எவ்வளவு தரேன்னு சொன்னா வேதனைகள் இருக்கு கட்டாயமா. அப்படி அவரை காட்டுங்க வாராரு. நினைக்கிறாரு 5 கிலோ. எத்தனை கிலோ? 8 கிலோ. 8 கிலோ யோசிச்சிருக்கிறாரு. கூப்பிடுங்க. வாங்கம்மா பா ஓடி ஓடியா வாங்க வாங்கம்மா வாங்க. அண்ணா கிட்ட வந்துட்டீங்க. ஓடியாங்க வாங்க வாங்க அண்ணா கிட்ட ஓடியாங்க. அவரு பக்கத்துல இருக்கிறாரு. சரி அக்கா ஓகே. இப்ப அடுத்த கட்டம் என்னக்கா? இப்ப என்ன தொழிலாக்கா? இப்ப முக்கியமா வந்து தொழில்ன்றது தேவைதானே. தொழில்ன்றது வேணும் என்ன உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க கடை எங்க கட்டுவீங்க? அம்மாங்கள் அந்த மூளையில கட்டுவீங்களா? என்ன கடை? சில்லறை கடையில. அது மலக்கறி சில்லறை கடை. நம்ம பாருங்க சும்மாவே நல்றாரு. அவர் அப்படிதான் இருந்திருந்தவரோட கத்துறது. இல்லாட்டி கொஞ்ச நேரம் விளையாடு திருப்பாரு. இல்லைன்னா கத்துறா. அந்த அழுது எனர்ஜி எல்லாம் போயிருமே. அதான் பாக்குற மாதிரி ஏற்கனவே வீக்கத்தான் இருக்கிறாரு. கண்ணால வார தண்ணின்னா பாக்கல. அப்ப வந்து தண்ணி கடை என்ன. இப்ப உங்களோட தங்கச்சியா அக்காவா?
தங்கச்சி இருக்கிற வளவுல ஒரு கடை உண்டு. ஏற்கனவே அது ரோட்டால ஆக்கள் போறது ரோடு தானே, அது ரோட்டுக்கு பக்கத்துல வீடு இருக்கு. அப்ப அதுல ஒரு கடை உண்டு என்ன கடை, அது மட்டும் தானே சாத்தியம்? கடை தான் இங்க பெருசா கடை இல்ல, தூரத்துக்கு போகணும் சாமான்கள் வாங்க. கடை இருந்தா எல்லாரும் வந்து வாங்குவாங்க. கடைக்கு மீனுக்கு போறவங்க சாமான்கள் வாங்குறது, மலைக்கறி இருந்து சில்லறை சாமான் அது இது மீனுக்கு போறவங்க. இங்க உள்ளுக்குள்ள கடையில் பெருசா இல்ல அப்படின்னு. அப்ப கடை உண்டு சேவன்னு நீங்க சொல்றீங்க. அவ அதை நீங்க கடை கடித்து இருந்தா அப்ப மற்ற செலவுகள் எல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்ப அவர் என்ன ஏதாவது செய்யுங்க, அவர் கத்தி கொண்டிருக்காரு. என்ன பாருங்க, வீக்கானால ஏற்கனவே அப்ப கத்தினாருண்டா இன்னும் கத்தி தெரிப்பாரு. பொம்மையை கொடுங்க அப்ப அவருக்கு. என்ன பார்த்தா பயப்படுறாரு? அங்கால பக்கம் மாத்திவீங்க அப்பால. என்னப்பா சரி, ஓகேங்க. இப்ப அக்காவும் சொன்னாங்க இப்ப நிறைய விஷயங்கள். இப்ப நானும் வந்தது பிள்ளைகளுக்காகத்தான். இப்ப அவரு உங்க அம்மா வச்சிருக்கிறவங்க. இப்ப இவர் படிக்கணும், கட்டாயமா இவர் படிக்கணும். படிப்புன்றத விட்டுறாதீங்க என்ன. இப்ப விளங்குது தானே, இப்ப படிச்சா வந்து இந்த அறிவும் இருக்கும். அடுத்தது இப்ப உங்களையும் வருங்காலத்துல நல்லா பார்க்கலாம் தானே. இந்த படிப்பு கல்வி அறிவு ஒன்று இருந்தா, இப்ப படிப்பு இல்லாம நீங்களும் அதை கணக்கெடுக்காம விட்டீங்கன்னு சொன்னா இவரும் கெட்ட வழிக்கு போய் அது தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப படிப்பை வந்து நீங்க தொடருங்க. வர்ற அதற்கான உதவி இப்ப நான் செய்யறேன்னு. இப்ப இதுல பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. எவ்வளவு இருக்கு? 15 இருக்குன்னு. அப்ப அதுல 15,000 இருக்கு. இதுல பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. இதுல பாருங்க 2750. இப்ப நான் வாங்கினது 2750 ரூபா. அப்ப அதையும் சேர்த்து 5000. அப்ப 15,000, 5,000, 20,000. சரியா? முதற்கட்டமான உங்களுக்கு 20,000 தான் இருக்கிறேன். சரியா அக்கா? இதை வச்சு மாப்பெட்டி வாங்குங்க என்ன. சின்னப்படி எனக்கு தேவையான மாப்பெட்டியும் அடுத்ததை தான் விரும்பினதை இவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு மேலதிகமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நான் வருவேன். சரியாக்கா? இப்போ இந்த பணத்தை அனுப்பினது லண்டன்ல இருந்து பிரீமியர் அவர் தான் அனுப்பினார். அந்த அண்ணன் தான் அனுப்பினார். நன்றி அண்ணன், உங்களுக்கு நன்றி. ஓகே, வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 4877. நன்றி. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நான் இன்னொரு அனுப்பின பணத்தை தான் தந்திருக்கிறேன். இப்படி கஷ்டப்படுறாங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்படி நான் கஷ்டப்பட்டதுக்கு அவர் தந்தது ரொம்ப நன்றி. அவர் நல்லா இருப்பார், 100 வருஷம் நல்லா வாழுவார். இப்படி இந்த காசு தந்தபடிய பிள்ளைங்கள் இதை கொஞ்சம் பார்ப்பேனா, படிப்பையும் பார்த்து மற்றபடி எனக்கு மாப்படியும் வாங்குவேன். அவர் 100 வருஷம் நல்லா இருப்பார். தந்த காசுக்கு அவர் செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நல்லா இருப்பார். சரி அக்கா, ஓகே, கவலைப்படாதீங்க. இப்போ நாங்கள் போயிட்டு வாரோம் என்ன. இப்போ ஓகே, ரொம்ப கவலையாக தான் இருந்தது இப்போ அக்கா பேசும்போது. என்ன செய்கிற நடந்தது அக்கா, எல்லாம் நடந்தது. இனிமேல் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிங்க, பிள்ளைகளுக்காக வாழுங்க இனிமேல். ஓகேங்க. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உதவி செய்ய முன்வாங்க பிள்ளைகளுக்காக. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.